சந்திரன் ஜோதிட ரீதியாக அவருக்கு பேர் மனோகரன். மனதை ஆளக்கூடியவர். அந்த மனதை ஆளக்கூடியவர் ஆனந்தமாக வளர்ச்சியை தொடங்கக்கூடிய நாள் 3ஆம் பிறை. முன்னேற்றத்தை தரும் 3ஆம் பிறை வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும், என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வளம் பெறுங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம. கிராமத்து வழிபாட்டின்படி 3ஆம் பிறையை ஆத்மார்த்தமாக பார்த்து தங்கத்தையோ வெள்ளியையோ பார்த்து வாழ்வு வளம் பெறும் வேண்டுமென வேண்டிக் கொண்டால் வாழ்வு வளம் பெறும் என்று நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. சென்ற மாதம் மிக அற்புதமான சந்திர தரிசனம் நடந்தது. அதன்படியே பல அற்புதங்கள் என்னோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வரும் செப்டம்பர் 8 புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சந்திர தரிசனம். புதன்கிழமை சந்திரனை பார்த்தா அது பெருமாளையும் குபேரரை பார்த்ததாகவே ஐதீகம். சந்திரனை பார்ப்பது அப்படிங்கிறது சந்திர மௌலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானையே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஸோ வரும் செப்டம்பர் 8 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேற்கு திசையில் வெளிப்படக்கூடிய 6:45 7:15 மேற்கு திசையில் ஒரு கீற்று போல வெள்ளி கீற்று போல வெளிப்படுவார் சந்திரன். அந்த சந்திரனை பார்த்த உடனே ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம, ஓம் சந்திரனே நம என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி உங்கள் கையில் பச்சரிசியை எடுத்து நல்லா வேண்டிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ போட்டுட்டு தங்கத்தையோ வெள்ளியோ பார்த்து வழிபடுவது வளத்தை நலத்தை ஏற்படுத்தும். அதே நாளில் ஒரு 5 ரூபா காசை ஒரு சொம்பில் தண்ணி வச்சு 5 ரூபா காசை நல்லா கழுவி அதை லைட்டாக மஞ்சள் மட்டும் அதில் தடவி உங்களோட குலதெய்வத்தையும் காமாட்சி அம்மனையும் குபேரரையும் வேண்டி அந்த 5 ரூபா காயினை உண்டியல் அந்த கும்பத்துக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த நாளில் மாலையில் இருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சொம்பு உங்கள் வீட்டு வாசலில் சந்திரனை பார்த்த மாதிரி இருக்கட்டும், சந்திர கதிர்வீச்சதில் படுற மாதிரி இருக்கட்டும். மேலே ஏதோ சின்ன இலை மாதிரி போட்டு வெத்தலை மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க போதும். அதை காலையில் எடுத்து பாதி குடிச்சிட்டு பாதி வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். சந்திரனோட ஆகர்ஷண ஆற்றல் அதில் இறங்கும். உங்கள் மனம் தெளிவாகும். நிறைய பேருக்கு தீராத நோயும் கூட இதன் மூலமாக தீரும். இது சந்திர ஆகர்ஷண தீர்த்த பிரார்த்தனை. இதை அனைவரும் செய்து வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பிரார்த்தனையை நீங்கள் தீர்த்தத்தை உங்களோட அலுவலகத்திலையும் கொண்டு போய் தெளிக்கலாம். ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல்கள் பெருகுவதை நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக அனைவரும் இந்த கும்ப வழிபாட்டை செய்து வளம் பெற்று நலம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். யார் யார் சந்திர தரிசனம் செய்ய போகிறீங்க கீழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட டெலகிராமில் கனெக்ட் ஆகுங்க. அந்த நாளில் செய்ய வேண்டிய கூட்டு பிரார்த்தனை மந்திரத்தை உங்களுக்காக நான் அனுப்பி விடுறேன். அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள். சந்திரனின் முழு ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.